வா சார் 1 2 3 வெல்கம் டு ராகவ் விலாக்ஸ். எங்க நம்ம போயிட்டு இருக்கோம்? ஐயனார் ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். எங்களுக்கே அந்த இடம் எங்க இருக்கு? ஐயனார் ஃபால்ஸ் எங்களுக்கே அந்த இடம் எங்க இருக்கு தெரியாது. மேப் போட்டுதான் போகணும். எங்க போகணும்? ஃபால்ஸ். ஃபால்ஸுக்கு இல்லடா, நீ எங்க போகணும் பண்ணியாடா? அவன் செருப்பு டீ-ஷர்ட் வாங்க. டீ-ஷர்ட் வாங்க காலேஜ். அது டீ-ஷர்ட் வாங்குறதா? ரெண்டுமே வாங்கணுமா? ஒண்ணு டீ-ஷர்ட் கவுசி வீட்ல இருக்கு டீ-ஷர்ட். அந்த டீ-ஷர்ட் விட்டுரு. அந்த என்ன டேய் இப்படா டீ-ஷர்ட் எவ்வளவு முக்கியமான டீ-ஷர்ட் தெரியுமா? இப்ப எங்க செருப்பு வாங்க போறோம். செருப்பு வாங்க போறோம். உட்காரு உட்காரு. செருப்பு வாங்க தலையெழுத்தா எனக்கு. போட்டு இதா போட்டு எங்கடா கடையே காண இதா இந்த கடை நினைக்கிறேன். இதை ஸ்டாப் பண்ண ஆளே இல்ல கடையில. நல்ல செப்பலா பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லா விஷயமே என்ன மாதிரி மாடல்ஸ்? எவ்வளோண்ணே? 150 ரூபா. புது செருப்பு வாங்கி பாலத்துக்கு போறான் பாத்துக்க. எம்பிட்டு 150. $180 குறைக்க மாட்டீங்களானே? 150. அடவு ஒரு கணக்கும் தெரியல, சும்மா கேட்டா பிஇ படிச்சு 150 குறைக்க மாட்டீங்களா? அவட ஒரு பிக்சர் எடுத்தானே எடுக்க மாட்டேன். மதிக்கல நீ கூப்பிடும். ஹலோ எங்கடா? மண்டபத்துலதான் வாடான்னா நீ எனக்கு போன் அடிச்சா? நீனு சரி என்ன வாங்க வெளியே வா. நீங்க வாடான்னு சொல்லிட்டு அப்புறம் நானு வர முடியாதா? டேய் வாசல்ல நிக்கிறேன்டா. ஃபால்ஸுக்கு போற ஒரு சாப்பாடு கறி சாப்பாடு இல்லைடா, எங்க போனாலும் கறிதான். வேண்டாம் பார். என்னடா மைக் கொடுத்துரு, எதுக்கா லாக் பண்ணவா? லைன் டீமோட வந்திருக்கீங்க? ஆமா லோக்கலா நாங்க. ஆரம்பிக்கலையா? ஆமாடா, சாப்பாடு இல்லையா? 9 மணிக்கா நான் விட்டு புடுவேன். வயசுடா 10 ஆச்சாடி. சத்தியமா எல்லாரும் ஆளாண்ட உட்காந்துருக்காங்க. சரி அப்படி போயிட்டு வர்றேன். வரும்போது சாப்பிட்டு போங்க. வரணும். என்ன எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடு? அப்புறம் 3 மணி வரைக்குமா? நீ 3 மணி வரைக்கும் இருப்பியா? சத்தியமா போயிட்டு வரேன். சத்தியமா அவன் என்னைக்கு மறந்துட கூடாது. சரி போயிட்டு வரேன்டா. நம்ம நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு சாப்பிட வரலாம்னு வந்தான். பார்த்தா பந்தியே ஆரம்பிக்கலையா? ஆசையோட வாசல்ல நிப்பாட்டி திருப்பி அனுப்புறாங்க. அதனால நம்ம ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவோம். வெயிட்டா கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். ஒரு நாள் நம்மளே நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை ஏரியால. இங்க வந்து நதல எத்தனை கிலோமீட்டர்? 23. நத்ததுல இருந்து 24 கிலோமீட்டர் கரெக்டா. ஒவ்வொரு வெயில் குட்டுப்பட்டி அதிக மாதிரி இல்லை. அது நிழல்ல போனது வந்து மேலவே பார்த்தா தெரியும். குட்டுப்பட்டி அருவி மாதிரி இருக்கா? இல்ல எந்த அருவி மாதிரி இருக்கு? ஆனா அது ஐயனார் அருவி. ஐயனார் அருவினே அது. நீ எதுக்கு நடந்தாலும் தெரியாது. வாயான்னு பொழந்துக்கிட்டு பேசிட்டு வந்தாலும் உனக்கு எதுக்கு நான் கூட்டியாந்து அங்க இருந்து? பேச தெரியாதா? பொம்பல்கிட்ட எப்படி பேசுற அப்புறம்? இப்ப இன்ஸ்டாகிராம்ல போவான். யாரு பேசியிருக்காங்க பாப்பமா? சரி நான் பேச ஒரு ஆள்கிட்ட தான் பேசுவேன். சொல்லு, அப்படியே மறைக்கிற? நீ சொல்லிதான் பாரு. யார்கிட்ட பேசுற? தெரியலையாண்டா? தெரியல, அந்த பிள்ளை பேர் தெரியல. தெரியல மறையிறாங்க. ஆமா, நீ பிள்ளையே வந்து எனக்கு நீ எங்கிட்டா பாத? நம்ம ஆட்டுக்கு போறோம். மேப்ல போடு ப்ரோ. மலைக்குள்ளையாடா மேப் வர போகுது. வராதா? ஃபால்ஸுக்கு போறது மேப் வராதா?
டவர் முதல்ல கிடைக்குதாடா? ஏடா பின்னாடி வந்து எங்கிட்ட வெளியே வச்சுடுறாங்க நம்மள. உட்காந்துருக்கு கேட்டா தெரிஞ்சிடும். பின்னாடி போய் சொல்கிறாங்கடா. பின்னாடி போய் ரோட்லேயே போய் அங்கிட்டு போய் மாற சொல்கிறாங்க. ஆனால் இங்கிட்ட பாதை இருக்குது. ஒரே பாதை தானே இது, இந்த பாதை மேலே ஆள் நிறைய பேர் போயிருக்கானா ப்ரோ? நிறைய பேர் போயிருக்காங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. நிறைய முன்னாடி போனால் எப்படி தெரியும்? என்ன நம்ம கூட வந்தாலும் தெரியும் ஆள் கூட போகிறாங்க. முன்னாடி போயிட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்? இல்லைடா, ஒரு ஆள் பழக்க வழக்கமே இல்லை. சவுண்டு கேக்குதா? அப்புறம் என்ன எனக்கு ஆள் பழக்க வழக்கம்னா அவர் என்ன எனக்கு சட்டி முடி கழுகுற மாதிரி நான் இருப்பாங்க கழுவிட்டு இருக்குன்றீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நல்லா மணக்குதிரி நம்ம தக்காளி கூட்டேன். ஒரு நாள் நம்ம தான் எங்க வேணாலும் நடந்தோம். எனக்கு பண்ணாது. பிரியாணி மாதிரி, வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நல்லா. எங்க நம்ம போறோம்? பாடா பேசாம நோக்கி காடு, நத்தம், ஐயனார்புரம், ஐயனார் ஃபால்ஸ், ஃபாரஸ்ட், ஐயனார் ஃபால்ஸ். சும்மா கொஞ்சம் கூட்டாக சும்மா வந்துடலான்றேன். ட்ரெஸ் போட்டு வந்துருக்கியா? இது என்ன ஆதி காலத்து அலங்கார மாளிகை, தங்க மாளிகையிலேருந்து வந்த மாதிரி. என்னடா சிரிப்பு அது? டிஷர்ட்டை கழட்டி போட்டோ எடுக்க. ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சட்டை நல்லா இல்லை, டிஷர்ட் நல்லா இருக்காது. ஒழுங்கா பிரித்து சொல்கிறாத. மொத்தமாக சொல்லிட்டு இருக்கிற. நாங்கள் 3 பேர் ஒன்றா வந்தான். அவன் ஏன் போகிறேன் அவனுக்கே தெரியல. போகிறேன். லைட்டாக வெயிலே கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. இது கொஞ்சம் மரங்கள் கூட இல்லைல்ல பாதையில். மரங்கள் எல்லாத்தையும் இருக்குது. பாதை எங்கே கேப்பு விட்டுருக்குல்ல, புட்டுப்பட்டில மாதிரி இல்லை. என்ன அந்த சைடு சவுண்டு கேட்டுச்சு, ஆள் கத்துற மாதிரி. சத்தியமா வைக்கிறாங்க. சவுண்டு கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. ஆட்டுக்குட்டியை பான்னு கூப்பிட்டுருப்பாங்க. அது உனக்கு ஏன்னு கேட்டிருக்கு. உனக்கு பா கூப்பிட மாட்டாங்க. இது தப்பானது. ஆடு கத்திருக்கு பாரு. தண்ணி வரும் வாழ்த்துட்டு கேட்டின்னு சொன்னேன். அவன் தான் சொன்னேன். தண்ணியும் இல்லை, அப்படியே போன கேட்போம். என்னடா தண்ணி? ஆஹா, டவரே இல்லைடா. சுத்தமாக இல்லையா? ஃபால்ஸுக்கு போகிற மாதிரியே இந்த இடம் தெரியல. ஏதோ அடிவாரத்திலே போயிட்டுருக்கேன். ஒரு வேளை மேலே வந்து கொத்துமோ பீகாக் அப்படின்னு இப்போ மியா மியா மியாங்கிறாங்க. இதான் அளவு, கரெக்டான அளவு. நீ அங்கே தாண்டி போயிட்டேன்னா அப்புறம் பாதை இருந்துச்சு போனி. பாதை இருந்தால் எங்கேனாலும் போயிடுவேன். நான் கேட்கலான் இருந்தேன். சரி வேணாம், இதுக்கு இதெல்லாம் தவிர்ப்போம் அப்படின்னு நினச்சி நீ போட்ட. ஆமாம், அப்புறம் பாதை இருந்துச்சு போனீங்கன்னா அப்புறம் எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? கூட அம்மன் பேக்கரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போட்டுருக்காங்க. அந்த தூரம் வந்திருக்கோம். 11:45 ஆச்சுரா. க்ரீன் காட்டலாம். என்ன க்ரீன் காட்டலாம்? போகும்போது என்ன அப்புறம் போகும்போது பாப்பா நேரம் என்ன பார்க்க கேட்டேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னடா ஒன்றும் இல்லைண்ணே. ரெண்ட சொல்லு. அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால். நீ என்ன ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருப்ப. ஒரு நாள் உனக்கு அந்த கம்பியை பிடிச்சா கயத்தை பிடிச்சி இழுத்து நிப்பாட்ட மாட்டேன். அதே சரி நடக்க முடியல. நடக்க முடியலடா, மண் புதன்னு இறங்குது இல்லை.
என்ன சொதப்பதானே இருக்கா தம்பி நீ எங்கிட்ட வராதீங்க நீங்க. அப்புறம் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? ஏதோ என்னடா எல்லா பேருமே ஏதோன்னா யாரு தான்டா அந்த உடம்பு சந்தோஷமா இருக்கிறது? யாருமே இல்லை, பிறந்தாலுமே பெரிய ஒரு பேர் என்னது ஒரு உலகத்தில் பார்த்தா பல வேலையில் வந்து முன்பரமாக அது முன்னோக்கி பண்ணிட்டு இருக்க. அப்புறம் மண்டை ப்ரெஷரு இந்த ப்ரெஷருன்னு என்ன நோமா எல்லா பேத்துக்கும் பிரச்சனை. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குது. நீ வந்து சூப்பராக இருக்கு. எதில் சூப்பராக இருப்பேன்னு எனக்கு தெரியுது. எதில் சூப்பராக இருக்கு? என்ன தம்பி கரெக்டா? நம்ம கேட்டால் அப்படித்தான், யாரு கேட்டாலும் சூப்பராக இருக்கி. அவன் சொல்லி நம்ம என்ன போகிறோம் அப்படியே நடிப்பாங்க. என்ன பண்ணுறோம், என்ன ஆச்சு? அதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். எனக்கே 1000 வச்சுருக்கேன் கொண்ட கேட்டு நான் நன்றேன். அவனுக்கு கேட்கவே சொல்லணும். அவனுக்கு சொல்ல எப்படி அவர் வண்டியில் வர்றாப்புல ஓட்டிடுதேன். ரோடு டிரைவர் அப்புறம் ரோடு டிரைவர் பால் திங்கிறதே போகணுமா? இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுமா? பாலுக்கே போச்சு மேலே 1.5 கிலோமீட்டர் ஆனாம்டா. ஏன்டா 3 கிலோமீட்டர் எங்கேருந்து நடந்து வந்துருக்கிறேன்? 1.5 கிலோமீட்டர் தண்ணி வருதா? தண்ணி வருதா? அருவிக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர். சரி தண்ணி வருதா? அது 24 மணி நேரமும் வருமா? போ அண்ணா, ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிடலாம். அங்கிட்ட 1/2 கிலோமீட்டர் இருந்தால் ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிடலாம். என்னடா வண்டியில் போயிட்டு இருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி ஒட்டியாந்தாரு? அவன் கையில் தான். நான் உன்கிட்ட கேட்கல, நான் உன்கிட்ட சொல்லலை. சரி, வயிறு வேற கடம்புன்னு கத்துது. ஏன் கத்துது? பசிக்குது, அதனால கத்துது. ஏன் பசிக்குது? நீ சோறு ஓ மை காட், கணேசுக்குள்ள இவ்வளோ திறமையாடா? சோறு திங்கணும். நம்ம என்ன தெரியும்? ஏன் பசிக்குது? போதும்பா, சத்த நேரம் விடுப்பா. பாப்பா கொஞ்சம் நார்மலாக வாங்க. நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் நார்மலாக வாங்க. அது என்ன கோலாம் இருக்கேன். பிடிச்சி உடச்சி பண்ண அவனே. அவனே சின்ன காமெடி எடுத்து விட்டீங்க. நீங்க கூடவே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமியா? ஏன் நீங்களே அடிப்பீங்க? கசூர் அது என்ன தெரியாதுங்க. அந்த அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு ஆள்கிட்ட கேட்டு இந்த மாதிரி அங்கே இருக்குன்னு சொல்லி இப்போதான் ஃபர்ஸ்ட் வாட்டி விசிட் பண்ண வந்துருக்கேன். இப்போ தான் நடந்து போயிட்டு இருக்கோம். எந்த பேச்சு? 3 கிலோமீட்டர் நாங்கள் 3 கிலோமீட்டர் தான். நாங்கள் இங்கே இருந்து கூட தான் இருக்குமா? இப்போ போக 3 மீட்டர் இருக்குமா? இங்கே இருந்தே இன்னும் பக்கம் தானே? எந்த பக்கம்? இந்த நம்பர் பக்கம். தலையை காணோம். அடிந்தா அப்படி எப்படி 15 minutes later. ஃப்ரண்ட்ல இருக்கா பேக்ல இருக்கா? ஃப்ரண்ட்ல இருக்கா பேக்ல இருக்கா? கூட ஒருத்தன் வந்தேன். ஃபால்ஸுக்கு முன்னாடி நான் வேகமாக கூட்டி போகிறேன்னு முன்னாடி போனேன். வழி மாதிரி என்கிட்ட வேற என்கிட்ட போயிட்டேன். எங்கே போகணும் எனக்கே தெரியல. உண்மையே சொன்னேன். எங்கே போகணும் எனக்கே தெரியல. எட்டி பார்த்தாலும் கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சேன். எந்த அலையோட போவேன் ஒரு ஏன் போட்டு போயிடுவோம். போய் பால்ஸ் பார்த்துட்டியா? எங்கன்னு இருக்குது கோயில் இருக்கு. கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் வருமாண்டா. சரி பாப்போம். எம்டி வண்டி நிற்குதா? ஏன்டாட்டே என்னடா அவ்வளோ பெரிய கோயில் இருக்கீங்க? இருக்கக்கூடாதா? கோயில் தம்பி, கோயிலில் 3 பேர் தான் போவோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நெசமலை எனக்குள்ளே ஒருத்தன் முடிஞ்சிருக்கோம். சரி அப்படின்னு விட்டுட்டு கோயில் எப்படி 3 பேர் தான் நாங்கள் போவோம். ஒருத்தன் இங்கே குழி தோண்டி போச்சு. இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடாது. நான் கேட்டு தப்பா? தப்பே இல்லை, உன்னை கூட்டி வந்தது தான் தப்பு.
அவன் வந்தாலே எனக்கு வெறி வெறி ஆகுது. அவனை பார்த்தாலே எனக்கு அடிக்கிற போல தோணுற மாதிரி அவனை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து எனக்கு தோணுது. அது இப்படி எதுடா ஒன்று அவனுக்கு எப்போவுமே அப்படித்தான் அவனுக்கான கேளுங்க. அப்படித்தான் அவனை பார்த்தாலே அது எம்பிட்டு துருண்டா நடந்து வர்றதுன்னா. சரி உட்காந்து வா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. மனித குரங்க எங்கடா இருக்கு? அட ஏன்டா டேய், எப்படா வந்த? நேத்துல இங்கே இருக்கியா? சாப்பாடு கொண்டு இருக்கீங்க. சாப்பாடு இருந்தா ஐயா இருந்தா ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீ கிளம்புற வந்தேன் நேராக முன்னாடி போய் வாட்டர் ஃபால்ஸில் நீ போய் நிற்பாங்க. டேய் மாமரம் ஆடாது. மாம்பழ சீசன் முடிஞ்சு வந்தால் மாம்பழம் இருக்காது வீட்டாக கீழே விழுந்து கிடக்கிறது பார்ப்பாங்க. மாமரத்தில் மாங்காய் தான் பாருங்க. மாமரம் இல்லைடா போகிறோம். மாமரமே இல்லை, தண்டியா இருக்கு. அந்த ஆயா வச்சுருக்காங்க பார்ப்போம். மாமரம் தானே மாமரமா? மாங்காய் இருக்கு. ஆமா தந்தா போய் பெரிய தண்ணி நிறைய ஆகுதா? இல்ல நிறைய தண்ணி ஊத்தும். மேல இருந்து கீழே ஊத்து பழிக்கு பிடித்து ஊத்துறாதியா? மலமாங்காயா சாப்பாடு இறுக்கி முடிச்சுட்டு இது எதுக்கு செருப்பெல்லாம் காய்ச்சி போட்டுட்டு வத்தல் போட்டு சாம்பார் இதுல போட்டுக்கலாம். மாமரம் போல பெருசா இருக்கு. பூராமே மாமரம் தான். ஃபுல்லாவே அங்க நீங்க அங்க இருந்து வரதுக்குள்ள மாமரம் தான். மாமரம் மலை மாமரம். செருப்பெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு வலிக்கிட்டு விழுந்துறாதியாப்பா. பத்திரமா குடிச்சிட்டு வாங்க. சரி இல்ல அது பார்த்து இவ்வளவு பெரிய மாமரம்